சென்னையில் பெய்த மழையால் வடிவுடையம்மன் கோயில் வளாகத்தில் நீர் தேங்கியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வீரராகவர் கோயிலுக்குள் நீர் புகுந்து பக்தர்கள் அவதிக்கு உள்ளான நிலையில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டது. சென்னையில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் வசந்த உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கோயில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதிக்கு உள்ளாகினர். மழைநீருக்கு மத்தியில் வசந்த உற்சவம் நடைபெற்றது. சேப்பாக்கம், மெரினா கடற்கரை, மயிலாப்பூர், பெரம்பூர், கொளத்தூர் பகுதிகளிலும் வளசரவாக்கம், போரூர், மதுரவாயல், நெற்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசான மழை பொழிந்தது. புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை கொட்டியது. சூறைக்காற்று காரணமாக சென்னை விமான நிலையத்திற்கு வரவேண்டிய 10 விமானங்கள் வானிலேயே வட்டமடித்த பின்னர் தரையிறக்கப்பட்டன. மேலும் 6 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. திருவள்ளூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்தது. திருவள்ளூரில் உள்ள வீரராகவர் கோவில் வளாகத்தில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து தேங்கியது. இதனால் கோவிலுக்குள் இருந்து பக்தர்கள் வெளியே வர முடியாமலும் கோவிலுக்குள் செல்ல முடியாமலும் தவித்தனர். கனமழை காரணமாக ஒதிக்காடு, கிளாம்பாக்கம், விஷ்ணுவாக்கம், மேலக்கொண்டையார் சுற்றுவட்டாரங்களில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவர்த்தனகிரி கலைஞர் நகர் 2வது தெருவில் 40 ஆண்டுகள் பழமையான முத்துமாரியம்மன் கோவில் கலசத்தின் மீது இடி விழுந்தது. கோயில் கலசம் சேதமடைந்ததாகவும் அருகில் இருந்த வேப்பமரம் எரிந்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. திருத்தணி ரயில் நிலையம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் அருவி போல மழை நீருடன் கழிவு நீர் கலந்து கொட்டியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. வேலூர் மாவட்டத்தில் வேலப்பாடி, பாகாயம், காட்பாடி, சேர்க்காடு, வள்ளிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 4வது நாளாக கனமழை பெய்தது. குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் கழிவு நீருடன் மழைநீர் சேர்ந்து சாலையில் சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். குடியாத்தத்தை அடுத்த மேல் ஆலத்தூர் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் மேல் ஆலத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் புகுந்து குடம்போல் தேங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜா, விசாரம், காவேரிப்பாக்கம், நெமிலி, தக்கோலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, போளூர், சந்தவாசல், கண்ணமங்கலம், படவேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களிலும் பெய்த மழையால் குளுமையான சூழல் நிலவியது. தருமபுரியில் 1 வாரமாக மழை நீடிக்கும் நிலையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முன்பு மழைநீர் தேங்கி நின்றதால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையிலும் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கேரளாவில் அடுத்த 4-5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலும் முன்கூட்டியே பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.